பாம்பன் பழைய ரயில் பாலத்தை அகற்றுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. பழைய ரயில் பாலம் வரலாற்று சிறப்புமிக்கது என்பதால் அதனை பாதுகாப்பாக அகற்றுவதற்கான ஏற்பாடுகள் முழுமையாக செய்யப்பட்டுள்ளன. தமிழகத்தின் மண்டபம் நிலப்பரப்பரையும் ராமேஸ்வரம் தீவையும் இணைப்பதில் பாம்பன் ரயில் பாலமும் இந்திரா காந்தி சாலை பாலமும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இதில் 1914 பாம்பன் ரயில் பாலம் திறக்கப்பட்டு ரயில் போக்குவரத்து தொடங்கியது. இந்தியாவில் கடலின் நடுவே அமைக்கப்பட்ட முதல் பாலம் இதுவாகும். இந்த பாலத்தை கப்பல்கள் கடந்து செல்வதற்காக நடுவில் தண்டவாளங்களுக்கு இடையே அமைக்கப்பட்டிருந்த தூக்கு பாலம் இதன் சிறப்பாகும். இந்த பாலம் 1964ஆம் ஆண்டு புயலில் சேதமடைந்ததை அடுத்து மறுசீரமைப்பு செய்யப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது. நூற்றாண்டுகளை கடந்த இந்த பாலத்தில் அடிக்கடி தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதை அடுத்து கடந்த 2019ஆம் ஆண்டு புதிய பாலத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் 2020ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. கடந்த ஆண்டு பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி புதிய பாம்பன் ரயில் பாலத்தை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து பழைய பாம்பன் ரயில் பாலத்தை அகற்றுவதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. 4 மாதத்தில் பணிகளை முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.